இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து த ஷிப் டிடெக்டிவ்ஸ். மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவான ஜார்ஜ் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பில் நிறைய ஆடுகள், பேசிக்காக வந்து இவர் வந்து ஒரு ஷிப்பர்டு. அவர் வந்து ஒரு நிறைய ஆடுகளை வளர்க்குறாரு. அவருக்கு சொந்தம் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு கேரவனில் தான், அதுதான் அவரோட வீடு, எல்லாமே அங்கே தான் இது பண்ணுறாரு. நிறைய ஆடுகளை வளர்க்குறாரு. இப்போது வந்து இவர் சாயங்காலம் ஆச்சுன்னா ஆடுகளுக்கு கதை சொல்கிறதும், அந்த மாதிரியான ஒரு டிடெக்டிவான சில கதைகள் சொல்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார். அந்த ஆடுவும் வந்து ரொம்ப ப்ரில்லியன்ஸாக அதை கண்டுபிடிக்கிறது சரி, அதுக்குள்ளேயே கம்யூனிகேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். அதில் வந்து செபாஸ்டியன் ஒரு ஆடு, லில்லின்னு சொல்லி ஒரு ஆடு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரில்லியன்ஸாக அதோட கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு வந்து அவர் இறந்து போயிடுறாரு. திடீர்னு அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஷிப்புகள்லாம் வந்து பார்த்துட்டு யார் பண்ணியிருப்பாங்க என்னன்னு சொல்லி அதுக்குள்ளேயே கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் போலீஸும் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஷிப் எல்லாமே சேர்ந்து கண்டுபிடிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட லைன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிப் டிடெக்டிவ் ஆன ஒரு படம் தான், ஒரு அனிமேட்டட் படம். ஆனால் பார்க்குறப்ப வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி தான் இருக்கும். அனிமேஷன் கார்ட்டூன் படம் மாதிரி இருக்காது. இந்த படம் வந்து ஒரு ஸ்லோபன், ஒரு ட்ராமா மாதிரி தான ஒரு ஷிப் டிடெக்டிவ் படம் தான் இந்த படம். ஒரு கொஞ்சம் குழந்தைகளுக்கான படம், பெரியவங்களும் பார்க்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிடெக்டிவான ஒரு படமாக தான் அந்த படம் இருக்குது. சில விஷயங்கள் அதோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், சில விஷயங்கள் அது கண்டுபிடிக்கிற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க. விஷுவலாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. நடிச்சிருக்கிற அந்த ஷிப்ஸ் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து இப்போ தமிழ் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. குழந்தைகளோட ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு குழந்தைத்தனமான ஒரு டிடெக்டிவாக எடுத்திருக்காங்க. ரொம்ப சீரியஸாக படம் போகாது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5 out of 3. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.